நான் உங்கள் அண்ணா டி விஜய். நான் பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வந்து விமல் நடித்த வடம். இது ஒரு கிராமம் மண்வாசனை சார்ந்த ஒரு படம். இந்த படம் வந்து ரொம்ப விமலுக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு படம். இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து ஊடகத்தின் மூலமாகவும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஊடக தொடர்பாளர்களும் மக்கள் தொடர்பாளர்களும் சதீஷ் S2 அவர் வந்து சரியாகவே இது செய்யலை. அதெல்லாமே ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை. இது தொடர்ந்து விமலுடைய படங்கள் வந்து வெற்றிகரமாக ஓடாததுக்கு காரணம் இந்த PROக்கள் தான் அப்படின்றத நான் அந்த இடத்துல குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அவங்க வந்து அவருடைய பணியை வந்து அவங்க சிறப்பாக செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான ஒரு தன்மை இல்லை. ஊடகவியலாளர்கிட்ட எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் தெரியல. தான் ஏதோ காசு கொடுப்பதால் தங்களை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப தப்பு. அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து உங்கள் மூலயமா வந்து ஒரு சன்மானங்கள், போக்குவரத்து செலவுக்காக, பெட்ரோல் செலவுக்காக, வாகன எரிபொருள் செலவுக்காக கொடுக்கக்கூடிய அந்த 300-500 ரூபாயை வந்து நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் உங்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்கள் கொடுப்பதால் உங்களை கடவுளாக நினைத்து கொண்டு ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு தரம் தாழ்ந்து இழிவான ஒரு செயலை செய்யறது வந்து நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். அது வந்து இதை பற்றி வந்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. இதனால் வந்து ஒழுங்கீனமான செயல்களை செய்யக்கூடிய இந்த சதீஸ்வரன் S2 சதீஷ் இவர் வந்து அறவே இவர்கள் வந்து PROக்கள் அப்படிங்கிற ஒரு தகுதியை வந்து இவங்க இழந்துடுறாங்க. அதனால வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து இவர்களை வந்து நீங்க ரொம்ப தவிர்த்துட்டு இன்னும் நல்ல முதிர்ச்சியுள்ள PROக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. முன்னணி PROக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா வந்து நிறைய படங்கள் வந்து பெருதுளசி பழனிவேல் மாதிரி, வீண் சுந்தர் மாதிரி நிறைய PROக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நீங்க வந்து அணுகி இந்த நல்ல படங்களை வந்து ஊடகவியலாளர்கள் வந்து ஒரு இணக்கமான அந்த ப்ரெஸ் ரிலேஷன் கொண்டு வந்து அந்த உறவுமுறை பண்ணோம்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கக்கூடிய திரைப்படம் வந்து நல்ல வசூல் செய்து மக்களிடத்துல செஞ்சு மேன்மேலும் அந்த திரைப்பட துறை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இது போன்ற சதீஸ்வரன் போன்ற PROக்கள் S2 அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இவர்கள் வந்து ஒரு சினிமா துறையை சினிமாவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியா தான், ஒரு தீய சக்தியா தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த வகையில வந்து இந்த S2 அப்படிங்கிற இந்த ப்ரெஸ் ரிலேஷன் நடத்தக்கூடிய இந்த சதீஸ்வரன் இவர்கள் வந்து தகுதியற்ற ஒரு PROக்களா நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இவர்கள் இருந்தா ஒரு சினிமா உலகம் சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம பதிவு பண்றோம். ஒழுங்கீனமற்ற ஒரு பத்திரிகையாளர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு அந்த சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இல்லாத ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு PROக்களாக தான் பார்க்குறேன். இவங்க வந்து கூட வந்து ஒரு மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த ஊடகவியலாளர்கிட்ட வந்து அணுகிற முறை வந்து மிகவும் கண்டித்தக்கது. அந்த மணிகண்டன் வந்து ஏற்கனவே வந்து என்ன கூட வந்து நான் வந்து ஆக்டிவ் சினிமா ஜேர்னலிஸ்ட் யூனியன் செயலாளராக இருக்கிறேன். இதற்கு முன்ன வந்து இவர் தவறா என்னை வந்து தொலைபேசியில் பேசினதுனால இவர் மீது வந்து காவல்துறை ஆணையர் அவர்கிட்ட வந்து புகார் அளித்து இவர் வந்து உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி அதன் பிறகு வந்து கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இனிவரும் காலங்களில் நான் வந்து இது மாதிரியா வந்து நான் ஒரு நடந்துக்க மாட்டேன், அப்படி நடந்துக்கிட்டா நீங்கள் வந்து எடுக்கும் அந்த சட்ட நடவடிக்கைகள் நான் வந்து உட்படுவேன் அப்படின்னு வந்து அவர் எழுதி கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவருடைய அந்த நடவடிக்கைகள் வந்து சிறிதும் மாறவே இல்லை. இவர்களை சார்ந்த இந்த PRO சங்கம் கூட வந்து இதை கண்டுக்காம வந்து ஊக்குவிக்கிறாங்களே தவிர, ஒரு ரவுடிசனம் பண்றாங்களே தவிர, ஒரு குண்டர்கள் போல இவர்கள் நடந்து கொள்கிறார்களே தவிர, இவர்கள் வந்து ஒரு PROக்கள் என்கின்ற அந்த தகுதியில் கொஞ்சம் கூட இவர்கள் இல்லாத ஒரு காரணத்தால் இந்த மாதிரியான மணிகண்டன் போல இந்த சதீஸ்வரன் இன்னும் வந்து சில PROக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி தொடர்பு கொள்ளணும், எப்படி வந்து ஊடகத்தை வந்து மதிக்கணும்,
எப்படி வந்து இவங்கள்ட்ட வந்து அந்த உறவு முறையோட இருக்கணும், இந்த திரைப்படத்துறை நம்மளை வந்து நம்பி ஒப்படைக்கிறாங்க, ஊடகவியலாளர்களை வந்து அணுகி அவங்க மூலியமா செய்தியை வெளியிடணும்னு தயாரிப்பாளர்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து தயாரிப்பாளர்கள் வந்து வந்து உங்களை அணுகி செய்யும் போது நீங்க வந்து அவங்களுடைய தொழிலை முடக்கும் விதமாகவும் பல கோடி ரூபாய் வந்து வருவாய் ஈட்டுகின்ற அந்த ஒரு வியாபாரத்தை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள் என்ற ஊடகவியலாளர்களுடைய தொடர்புடையவர்கள் செய்தி தொடர்பாக என்ற போர்வையில் முதிர்ச்சியற்ற கொஞ்சம் கூட வந்து இதை பற்றி தெரியாத இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து நீங்க ஒப்படைக்கிறது வந்து தவிர்க்கணும். இவர்களுக்கு வந்து இனி வரும் காலங்களில் வந்து படங்கள்லாம் எதுவுமே கொடுக்காம நீங்க அறவே ஒதுக்கி வைக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல திரைப்படத்துறை வந்து நல்லா வளம் பெறும். ஏன்னா வந்து இதை நம்பி வந்து நிறைய தொழிலாளர்கள் நம்பி இருக்கிறாங்க. இது போன்ற பிஆர்ஓக்களால வந்து நஷ்டப்பட்டு போயிருச்சு சொன்னா வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பொருளாதாரம் வந்து ரொம்ப சிதிலடைந்து போய் ரொம்ப ஒரு வேற விதமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிரும். அதனால இந்த மாதிரியான சதீஸ்வரன் இவரெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த சதீஷ் S2 கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து முதலீடாக கொண்டு எடுக்கப்பட்ட தக் லைஃப் படம். கமலஹாசன், சிலம்பரசன், திரிஷா உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த இந்த படம் வந்து இந்த S2 இந்த சதீஸ்வரனும் இவர்கள் வந்து இந்த பிஆர்ஓக்கள் என்ற போர்வையில் இவர்கள் வந்து இந்த படத்துக்கெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை செய்யாததுனால ஊடகமே வந்து இந்த படத்தை வந்து தற்குறைவா பேசி அதை வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பொருட்செலவில் இவ்வளவு பெரிய பொருட்செலவு எடுக்கப்பட்ட படம் வந்து இந்த பிஆர்ஓக்களால வந்து அது சிதிலடைஞ்சு போயிடுச்சு. பல கோடி ரூபாய் வந்து நஷ்டமானதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான பிஆர்ஓக்கள் தான். ஊடகங்கள் நல்லா எழுதிருந்ததுன்னு சொன்னா இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அது வந்து இவங்க எடுத்துட்டாங்க. அந்த அளவுல இந்த அளவுக்கு இருக்குது. அதனால வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷனல் வந்து இவர்களை வந்து உடனடியா வந்து உங்களுடைய நிறுவனத்தை விட்டு வந்து நீங்க வந்து விலக்கி இவர்களை வந்து ஓரங்கட்டி அதன் பிறகு வந்து நல்ல முதிர்ச்சியடைந்த தயாரிப்பாளர்லாம் இருக்கிறாங்க. யுவராஜ் மாதிரி வந்து நிகில் மாதிரி, VN சுந்தர் மாதிரி, பெருதுளசி பழனிவேல் மாதிரி இன்னும் நிறைய பிஆர்ஓக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்க அணுகி அவர்கள் மூலமா வந்து ஊடகத்தை தொடர்பு கொள்ளணும். ஊடகத்துல வந்து எப்படி தொடர்பு கொள்ளணுன்றது இவங்கள்ட்ட வந்து அவங்க படிப்பினை கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பண்ணோம். அந்த வகையில இந்த வடமும் தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு காரணம் இந்த S2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரஸ் ரிலேஷனா பண்ணக்கூடிய இவர்கள், இந்த சதீஸ்வரனும் சதீஷும் இவர்கள் வந்து இவர்களாலேயே தான் வந்து இந்த படம் வந்து சரியான விமர்சனத்துக்குள்ளாகாமலே வந்து போயிடுச்சு. தொடர்ந்து இதே மாதிரி வந்து எல்லா படங்களும் வந்து தோல்வி விட்டால் அப்புறம் திரையுலகம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடும். அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து வடம் வந்து ஒரு சிறப்பான ஒரு படம் தான். அதை வந்து விமல் போன்ற தமிழ் நடிகர்கள் வந்து இன்னும் வந்து நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான படங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லி ஒரு நல்ல சினிமாவும் சினிமா துறையும் திரைப்படத்துறையும் செழித்தோங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவுகளையும் விட்டு மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.